இந்த திருவிக நகர் எம்எல்ஏ இருக்காங்க பல்லவி, அவங்க வந்து சொல்கிறாங்க, என்னை வந்து திட்டமிட்டே வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க மேயர் பிரியா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. மேயர் பிரியாவை திமுகவில் எந்த மாதிரி நடத்தினாங்கன்றதை நம்ம பார்த்தோம். காரில் தொங்க விட்டே கூட்டு போனாங்க, ஞாபகம் இருக்காது? ஞாபகம் இருக்குது சார். இது ஆணவத்தினுடைய உச்சம். அது வந்து திமுக கூடயே பழகியிருந்தால் அந்த புத்தி தான் வரும்னு வச்சுங்களேன். மேயர் பிரியாவை அவங்க தெருவில் அவங்கள சுற்றி வசிக்கக்கூடிய மக்கள் வீடு தேடி போய் எவ்வளோ கேவலமாக கேட்டாங்க. நம்ம அந்த காணொலிலாம் பார்த்துருக்கோமா? எந்த இடத்துல எதை செய்யணும்னு ஒரு இது இல்லாமல் பள்ளி திறப்பு விழா அந்த இடத்துல போயிட்டு வந்து எம்எல்ஏக்கே வந்து மெழுகுவர்த்தி கொடுக்காம இவங்களே வந்து பிரகாசமாக வச்சு ஏற்றுறாங்க பொழுது அணைய போகிற விளக்கு எப்பயுமே கொஞ்சம் பிரகாசமாக தானே இருக்கும். நாங்கள் வந்து ஏதோ 4 பேர் அடித்து ரவுடியானவங்கல்ல, நாங்கள் அடித்த 4 பேருமே ரவுடிங்க தான் அப்படின்ற மாதிரி தான் சார் சொல்கிறாங்க. அதைத்தான் நானும் சொன்னேன். கடைசி வரைக்கும் ரவுடித்தனம் பண்ணுறது கோரிக்கைத்தனம் பண்ணுறது தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. உருப்படியாக வேலை செஞ்சால் ஜெயிச்சிருக்கீங்க. புரியுதா கான்செப்ட்டு? நாங்கள் வந்து திமுக தோக்கணும் தான் நினச்சோம், ஆனால் ஸ்டாலின் தோக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. எங்களுக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நீங்கள் தான்டா ஸ்டாலின் வேறு இல்லை, திமுக வேறு இருக்கீங்க. இப்போ என்ன புதுசு நேரம் தெரியுறீங்க? சரி, இப்போ என்ன வலிக்காம அடிக்கணுமாம்மா? ஆமாம், அழுகுறதா? இந்த ஊமை குத்துன்னு குத்துவாங்க, அந்த மாதிரி குத்திட்டு போங்க, வெளியில் எந்த அடியும் தெரியாமல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அங்கீஸ் போட்டுப்பீங்க தானே? நாங்கள் ஊமை குத்துனா வெளியே வரப்பாடுறது கீழே வந்து சரி ரைட்டு. உடனே பண்ணாதீங்க, எல்லா கூட்டணி கட்சியும் எடுத்துட்டா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? அதுதான் எலெக்ஷன் முன்னாடி எடுத்தாங்க சார், ஒவ்வொரு கட்சிக்கிட்டும் போயிட்டு. இப்போ திரும்பவும் எலெக்ஷன் முடிஞ்சதும் பண்ணால் கொஞ்சம் ஒரு மாதிரி மனசங்கடம் ஏற்படாது அவங்க அமைதிக்கு மனசங்கடம். ஓகே 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 சார். GT Holidays, South India's #1 travel brand. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் நடராஜ். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு நடராஜ். சூப்பர் சார். ஆக்சுவலாக அந்த தமிழ்நாடு அரசியல் களம் வந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்பவே சூடாகிட்டு தான் போய்கிட்டு இருக்கு. இந்த மோதல் போக்கு வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் போகுது. தாவேகா வர்சஸ் திமுக என்னைக்கு வந்து விஜய் சார் இதை சொன்னாரோ அன்னையிலேருந்து அது தொண்டர்கள் வரைக்கும் வந்து அதிகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு சார். அந்த திருவிக நகர் எம்எல்ஏ இருக்காங்களே பல்லவி, அவங்க வந்து சொல்கிறாங்க, என்னை வந்து திட்டமிட்டே வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க மேயர் பிரியா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து இது அபாண்டமாக பழி போடுறாங்கன்னு சொல்லிட்டு திமுகவினர் வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் நடந்துக்கிறாங்களா மேயர் பிரியா அவர்கள்? கொசு வழங்கும் திட்டம் கொடுக்கணும்னு சொல்லி பேசின பிள்ளை தான் மேயர் பிரியா, கரெக்டுங்களா? நாங்கள் வந்து மாநகராட்சி சார்பாக எல்லாருக்கும் கொசு வழங்கும் திட்டம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. மேயர் பிரியாவை திமுகவில் எந்த மாதிரி நடத்தினாங்கன்றதை நம்ம பார்த்தோம். காரில் தொங்க விட்டே கூட்டு போனாங்க, ஞாபகம் இருக்காது? ஞாபகம் இருக்குது சார். அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து எவ்வளோ முகசுலிப்போடு நெருடலோடு அங்கேருந்து மேயர் பிரியா கடந்து வந்தாங்கன்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மேயர் பிரியா இன்றைக்கு திமுக அந்த கட்சி சொல்கிறது என்னன்னாக்கா, நாங்கள் சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய கட்சின்னு, சமூக நீதியை சபப்பட்டில் ஏற்றக்கூடிய ஒரு நபராக திமுகலே இருந்தனால அந்த ஜீன் போல் இருக்குது அவங்களுக்கு. எந்த இடத்துல எதை செய்யணும்னு ஒரு இது இல்லாமல் ஒரு பள்ளி திறப்பு விழா அந்த இடத்துல போயிட்டு வந்து எம்எல்ஏக்கே வந்து மெழுகுவர்த்தி கொடுக்காம இவங்களே வந்து பிரகாசமாக வச்சு ஏற்றுறாங்கன்னும் பொழுது அணைய போகிற விளக்கு எப்பயுமே கொஞ்சம் பிரகாசமாக தானே எரியும். அதுபோல் மேயர் பிரியாவுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி இருக்கணும் பொழுது இது ஆணவத்தினுடைய உச்சம். அது வந்து திமுக கூடயே பழகியிருந்தால் அந்த புத்தி தான் வரும்னு வச்சுங்களேன். ஒரு எம்எல்ஏக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கல. நீங்கள் ஒரு மேயர் தானே, எம்எல்ஏக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், கண்ணியம் கொடுக்கணும்னு தெரியும். சக பெண் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயம் உங்களுக்கு புரியணும். எதுவுமே புரியாமல் இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட இதை வந்து எம்எல்ஏக்கு புரோட்டோக்கால் தெரியல அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. புரோட்டோக்கால் புலியான இவங்க. நீ சொல்லுங்க தம்பி, நம்ம மேயர் பிரியாவுடைய லட்சணம் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். என்னன்னு சொல்ல போனீங்கன்னாக்கா, மேயர் பிரியாவை அவங்க தெருவில் அவங்கள சுற்றி வசிக்கக்கூடிய மக்கள் வீடு தேடி போய் எவ்வளோ கேவலமாக கேட்டாங்க. நம்ம அந்த காணொலிலாம் பார்த்துருக்கோமா? இவங்க உடனே அவங்க எல்லாத்துக்கும் நான் பால் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ எங்களுக்கு ஒன்றும் பால் ஊற்ற வேணாம், மூடிட்டு கரண்ட் வர்றதுக்கான வெண்ண வேலை பாருன்னு சொல்லி அப்படிலாம் பேசினாங்க, கரெக்டுங்களா? அப்படிலாம் அவங்கள வந்து விமர்சனம் பண்ணும்பொழுதெல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சப்போர்ட் பண்ணோம். ஒரு சக பெண் பண்ணி இப்படி பேச வேண்டாம், பொதுமக்கள் கோவப்படாதீங்கன்னு சொல்லும் பொழுது
இவர்களுக்கு அவ்வளோதான் அவங்களுடைய தரம் அப்படின்ற மாதிரியாக விமர்சனம் அவங்கள் மீதே இப்போ எழுந்திருக்கு. பொதுமக்கள் தரப்புலேருந்து இப்போ அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தகுதி வந்து அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. இல்லை சார், இப்போ அந்த கட்சிகள் கடந்து பேசுவோமே, ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா இப்போ அந்த இடத்துல ஒரு ஆணாக இருந்தாலும் இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருந்திருக்கும். ஒரு பெண் இருக்கும்போது ஒரு சக பெண் எப்படி ஒரு இன்னொரு பெண்ணை வந்து இன்சல்ட் பண்ணுவாங்க? இது ஒரு தற்செயலாக கூட நடந்திருக்கலாம் சார். இதையே தாவேக்கா வந்து ஒரு அரசியலாக மாற்றுறாங்க, தாவேக்கா அரசியலாக மாற்றுறாங்களே அப்படின்ற மாதிரி விமர்சனம் வருது சார். வரும் என்ன கொஞ்ச நாள் நீ அந்த பக்கமே சுற்றிக்கிட்டு இருந்தில்ல, ஜென்சிகிட் மீட்டிங் போயிட்டு இருந்தது தம்பி. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே, உன் பேச்செல்லாம் ஒரு சைஸாக இருக்குது. நடந்தது காணொளி இருக்குது. அதை தாண்டி இன்னைக்கு பாதிக்கப்பட்ட இந்த மாதிரி நடத்தினாங்கன்றது அந்த பல்லவி எம்எல்ஏ அவர்களே, தாவேக்கா சேர்ந்த எம்எல்ஏவே இன்றைக்கி பேட்டியும் நேர்காணலும் கொடுத்துட்டாங்க. அவங்க திட்டமிட்டு வந்து என்னை அவாய்ட் பண்ணிவிட்டு என்னை புறக்கணிக்கிற மாதிரி இன்சல்ட் பண்ணுற நோக்கத்தில் பண்ணாங்க. பட் பள்ளி நிகழ்ச்சி அப்படின்றதுனால வந்து அந்த இடத்துல நம்மளுடைய இதெல்லாம் இது பண்ணிக்க வேண்டாம், உங்கள் தரம் அவ்வளோதான்றது மாதிரி காமிச்சிட்டிங்க, சரி ஓகேன்ற மாதிரி இவங்க சைலண்ட்டாக வந்துட்டேன்றதை அவங்க நேர்காணலும் கொடுத்துட்டாங்க. நம்மளுது இது ஒரு பெண்ணுக்கு பெண் ஆணுக்கு ஆணுன்றதெல்லாம் தாண்டிட்டு முதல்ல மேயருக்கு முதல்ல ப்ரோட்டோக்கால் தெரியணும். ஒரு இந்த கேஸ்ட் வச்சு ஏதாவது அங்கே பாலிடிக்ஸ் ஏதாவது நடக்குதா சார்? இல்லை தம்பி, நம்ம அந்த மாதிரி கொண்டு போக வேண்டாம். ஓகே. ஏன்னா அப்படி வந்து அப்படி உள்நோக்கத்தோடு யார் என்ன செஞ்சிருந்தாலும் நம்ம அதை வந்து கொண்டு போய் மக்கள் மத்தியில் அப்படி கொண்டு போய் நம்ம காட்ட போத்து நிற்க வேண்டாம். நம்மளுது முதல்ல அவங்க ஒரு எம்எல்ஏ, இவங்க ஒரு மேயர், அதற்கான மரியாதையோ அதற்கான முக்கியத்துவமோ கொடுக்கல. ஒரு எம்எல்ஏ கிட்ட வந்து ஒரு கேண்டில் ஏற்றுற விஷயம், சரி நீங்கள் கேண்டில் ஏற்றுனதுனால வந்து அது வந்து பயங்கர பிரகாசமாக வந்து உங்களுக்கு ஓஹோன்னு கிரீடம் வச்சுற மாதிரி இருந்துச்சுன்னா மேயர் பிரியா தலையில் வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு இவங்க அமைதியாக வந்துட்டாங்க. அதுவே ஒரு சரியான ரிப்ளை தானே தம்பி. இப்போ இதெல்லாம் மேயர் பிரியா வந்து பண்ணியிருப்பாங்களா, இல்லை யாராவது அந்த தூண்டுதல் பேரில் வந்து பண்ணியிருப்பாங்களா? அது சேகர் பாபா இருக்கலாம், இப்போ ஸ்டாலின் அவர்களாக இருக்கலாம், இப்போ உதயநிதி ஸ்டாலினாக இருக்கும், இவங்களுடைய தூண்டுதல் பேரால் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற போது ஒரு மேயரை வந்து சந்திக்கிறது வந்து ஒரு மரபு தான். ஆனால் இப்போ வரைக்குமே மேயர் பிரியா அவர்கள் வந்து முதல்வர் விஜய் வந்து இப்போ வரைக்குமே சந்திக்கவே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன் நடராஜ். ஓகே நடராஜ், நீங்கள் சாணி தின்னுங்கன்னு சொல்லி உங்களை 4 பேர் சொன்னாங்கன்னா நீங்கள் தானே சாணி திங்க போகிறீங்க, வேறு யாரும் திங்க போகல. அப்போ அறிவு உங்களுக்கு இருக்குது தான், நீங்கள் சாணி திம்மையெல்லாம் திங்க மாட்டேங்க. நீங்கள் சொல்லுங்கள். நான் சாப்பிட மாட்டேன். அவ்வளோதான் நடராஜ். வேறு ஏதாவது உதாரணம் இல்லை, இந்த இடத்துல நீங்கள் உங்களை சொல்லிக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்காக சொல்கிறேன். அப்போ நடராஜ் வந்து அறிவிற்கு சாணி திங்க மாட்டார், யார் சொன்னாலும் என்னாலும் கேட்க மாட்டார், அவர் சுய புத்தியோடு யோசிப்பார் இல்லையா? அப்படி யோசிச்சிருந்தா யோசிக்கிறது நல்லதுன்ற. ஓகே. இந்த திமுக மத்தியில் பேசுகிற பொருள் என்னென்னா அதிகமாக இருக்குது என்னென்னா, சட்டமன்றத்தில் வந்து தாவேக்கா வந்து ஏதோ ஃப்ளூக்கில் வந்து வெற்றி பெற்றாங்க. இதே மேபி இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சுன்னா திமுகவோட பவர் என்னன்னு வந்து தாவேக்காவுக்கு வந்து தெரியும், விஜய் அவர்களுக்கு வந்து என்னன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி திமுகவினர் வந்து பேசுகிறாங்களே சார், இதை எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு நகைச்சுவை கசின்னு ஒன்று பார்த்தேன், அப்படியே பிடிங்கிருவேன் போடா போய் டீ சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு நகைச்சுவை பார்த்தேன். அந்த மாதிரி நீ வந்து எதில் மெயினான எலெக்ஷனில் தோற்று போய் ஒன்றுத்துக்கு இல்லாமல் உதவாக்கரையாக உட்காந்துருக்கிற. அது ஸ்டாலின் அவர்களும் தோற்று போயிட்டாரு, 16 அமைச்சர்கள் தோற்று போயிருக்காங்க, கட்சி வந்து நிர்கதி இல்லாமல் வந்து இப்போ 59ன்னு இருக்குது. ஆனால் அந்த கட்சியில் ஒருத்தர் 69 69 சொல்லி ஒரு ஆள் ஒரு புரட்சி ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா? இவ்வளோ தான் உங்கள் கட்சி லட்சணம். இங்கேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் விரும்பக்கூடிய முதலமைச்சராக இருந்தார், இன்றைக்கு வந்து மாற்றுக் கட்சி தலைவர்கள் எல்லாரும் விரும்பக்கூடிய முதலமைச்சராக இருக்கான்னு சொல்லிட்டு சாரியாக எல்லா கட்சியிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி திமுக வந்து தனித்த மரமாக விடப்பட்டிருக்கு. அது என்ன சொல்கிறது, யாருமே நிர்கதியாக அதை வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி தான் அது நிற்கிது பொழுது இன்றைக்கு அதில் இருக்க கூட்டணி கட்சிகள் மொத்தமாக இந்த பக்கம் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க, இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னும் பொழுது அடுத்து அதிமுகன்றது ஒன்று கணத்திலே இல்லைன்னும் பொழுது இதில் வந்து திமுக தனியாக இருந்து பெருசாக கிழிச்சிருமாமா? இல்லை, இப்போ அவங்கக்கிட்ட அவங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் வந்து ஏதோ 4 பேர் அடித்து ரவுடியானவங்க இல்லை, நாங்கள் அடித்த 4 பேருமே ரவுடிங்க தான் அப்படின்ற மாதிரி தான் சார் சொல்கிறாங்க. அதைத்தான் நானும் சொன்னேன், கடைசி வரைக்கும் ரவுடித்தனம் பண்ணுறது போரிக்கைத்தனம் பண்ணுறது தானே நீங்கள் செஞ்சுருக்கீங்க. உருப்படியாக வேலை செஞ்சால் ஜெயிச்சிருப்பீங்க. புரியுது அப்போ கான்செப்ட்டு? புரியுது. அப்போ ஒழுங்காக வேலை செய்யாமல் வந்து எங்களை யாரும் தொடவே முடியாது, ஸ்டாலின் சொன்னது தெரியுமா, திமுகவை எவனும் தொடவே முடியாது. அப்போவே சொன்னேன், நடராஜ் அவரே குழி தோண்டி புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு சொன்னா புதைச்சிட்டாங்களா? அவ்வளோதான் நீ லட்சணம். ஓகே சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மோதல் போக்கு வந்து இது சரியான இது மோதலே இல்லை தம்பி. ஓகே, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக என்டர்டெயின்மெண்ட்டு கிடையாது தம்பி. நம்ம தராதரம் என்னன்றதை ஒரு எம்எல்ஏ உணர்ந்துட்டாங்க, அது ஒரு பள்ளி நிகழ்ச்சின்றதை உணர்ந்துட்டாங்க. ஒரு இடத்துல நீங்கள் வந்து அப்படியே போய் மெழுகுவத்தி ஏற்றின உடனே பெரிய உங்களுக்கு கிரீடம் கிடச்சிருச்சா, சரி அந்த கிரீடத்தை வச்சுட்டு சுத்தமாக எவ்வளோ நாளைக்கு சுத்த போகிறேன் நானும் பார்க்குறேன்ட்டு சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டாங்க. அவ்வளோதான். இவங்களுடைய நிலைப்பாடில் ஒரு முதலமைச்சர் எப்படி எங்களை வந்து வழிநடத்தினாரோ, நம்ம யார் எப்படி இருந்தாலும் திமுககாரன் அப்படி தான் இருப்பான்னு நமக்கு தெரியும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலேருந்து ஸ்டாலின்லேருந்து உதயநிதிலேருந்து யார் எப்படி பேசினாங்க நம்ம பார்த்துருக்கணும் பொழுது அவங்க தன்மை அப்படி தான் இருக்கும். பட் நம்மளுடைய தன்மையில் இருந்து போட்டு சொன்னதுனால அந்த தன்மையோடு நடந்துக்கிட்டாங்க. அவ்வளோதான்.
புரியுது சார். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் இருக்கல சார், அவர் 4க்கு நாள் வந்து ரொம்ப தவறு பண்ணுறாரு உண்டு. இப்போ மக்கள்கிட்டயே வந்து பேசுகிறாங்க. என்ன நம்ம கேட்கும் போது நமக்கே ஆச்சரியமா இருந்தது அந்த தகவல். அவர் வந்து திமுக இன்னும் திமுக காரனை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காராமா? அந்த தவறாமா? அது இல்லை சார். இன்னும் இந்த பொறுக்கி பயிலுங்க எல்லாத்தையும் அவங்க வந்து கஞ்சா அப்படின்னு ஹெரன் போட்டு வளர்த்து வச்சுருந்தாங்க. இன்னும் வந்து அவங்களை விட்டு வச்சிருக்கிறானுங்க. இன்னும் தேடி தேடி அடித்து மென்னியை உடைக்காமல் விட்டுருக்கான்றதா? இல்லை வந்து KN நேரு இன்னும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஓலை வந்திருக்கு அனுப்பலை, செந்தில் பாலாஜி இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு அப்படியே உள்ளே அனுப்ப வேண்டிய விசாரணை இருக்குது, அதுக்கு அனுப்பலன்றதுக்கா? எதையும் இந்த டிஎம்கே ஜென்சி கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டத்தை பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து முதல்வர் விஜய் அவர்கள் தான். அவர் மட்டும் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் பாருங்க, ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு 40 வயசு ஆட்களை வந்து கூட்டின்னு வந்து ஜென்சி கிட்ஸ். அதைத்தான் சொன்னேன். இது காரணம் யாரு? முதல்வர் விஜய் அவர்கள் தானே. ஓம் மண்டலம் இல்லை, அறிவும் இல்லை, அப்புறம் அதுக்கு இவர் தான் காரணம்னா அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும் சொல்லு தம்பி? ஏன்னா 35 வயசு 40 வயசு 45 வயசு இதெல்லாம் ஜென்சி கூட்டன்றாங்க. இதில் கேவலமான ஒரு செயல்பாடு என்ன தெரியுமா நான் பார்க்குறேன்? எந்த சமூகம் வந்து விடுதலை பெற்று கல்வி அறிவில் மேம்பட்டு வரணும்னு சொல்லி போராடினாங்களோ அந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் வந்து காலங்காலமாக நாங்கள் கொத்தடிமையாக தான் இருக்கிறோம். ஆமாம், நாங்கள் கொத்தடிமை தான், நாங்கள் வந்து பெருமையாக நினைக்கிறோம். குத்தூஸ் ஆமே, கொத்தூஸ் புரியுதுங்களா? அதில் 200 ரூபா ஊப்பி தானே ஒருத்தன் பேசுகிறான். ஒருத்தனுக்கு எவன்டா எழுதி கொடுத்தான் டைலாக்ன்ற மாதிரி ஒருத்தன் பேசிட்டு போனன்ற மாதிரி அவன் இஷ்டத்துக்கு என்னமோ ஒன்று பேசுகிறான். நம்ம பொழுது மர கரண்டு சுற்றுறாங்க. சரி, அதில் எதுக்கு வளர்ந்துக்கிட்டவர் ஒருத்தர் வந்தார், அவர் ஜென்சி கிட்டா? இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் இருக்காங்களே சார், அவங்கள வந்து வழி நடத்துகிற ஒரு பெரிய கிட்டு சார். ஓகே 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 சரி சரி. எங்கே வச்சு வழி நடத்துவார் சார்? இப்போ நீங்கள் வந்து சென்னையில் நடந்த கூட்டத்தை மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து இந்த கூட்டம் வந்து நடக்க போது. தமிழ்நாடே வந்து அந்த தகுடு தத்தம் ஆடும் வந்து சொல்கிறாங்க. குளிக்க வச்ச கொக்கோ கோலா போலன்னு வச்சு ஆனாங்களே அந்த மாதிரி தகுடு தத்தமா எப்படி தம்பி? இல்லை நம்ம முதல்ல இளைஞரணி மாநாடுன்னு சொல்லிட்டு சேலத்தை நடத்தும் பொழுது வா காவாலிடான்னு போட்டு ஆனானுங்க, அதுவா? இல்லை ஸ்டாலினை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு சேகர் பாபு ஓல்டு அந்த அவர் செட்டு அந்த கேங்லாம் இருப்பாங்களா, எழுதி லேடிஸ்லாம் வச்சு ஆட விட்டார், பார்த்தீங்களா இல்லையா? புரியுது. ஆனால் இது எதுவுமே இல்லை சார். குடிச்சிட்டு ஆட போகிறாங்களா? வழக்கமாக அவங்க மாநாட்டில் அதான் பண்ணுவாங்க. உதயநிதி ஸ்டாலின் ஒரு படம் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், லாலா கடை சாந்தி. அந்த பாட்டு போட்டு தான் இதுக்கப்புறம் ஆட போகிறாங்க. சாந்தி அது பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அப்போ திமுக கிட்ட இருந்து வந்து அந்த கூட்டணி கட்சிகளை வந்து எடுத்துட்டாரு, தோக்கவும் அடிச்சிட்டாரு. எடுத்துட்டார்லாம் கிடையாது, வந்துட்டாங்க. அவங்களே திமுக காரி தூக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஓகே, நான் அப்படி தான் பார்க்குறேன். மதிமுக இருந்தாங்க. இப்போ மதிமுகவும் வந்து தாவேக்கா கூட வந்து கூட்டணிக்கு வர போகிறதா கேள்விப்படுறோம். அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கா? திமுகவை அடிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அடிங்க. ஒரே அடி அடிச்சிட்டா எங்களுக்கே பரிதாபமான ஒரு நிலை வருதுல திமுகவை பார்த்து. மக்களே வந்து கேட்குறாங்களே சார், பரிதாபப்படுற நிலைமைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து கொண்டு வந்துட்டாரு. தோக்கடிச்சதுக்கே நிறைய மக்கள் வந்து வருத்தப்பட்டாங்க. நாங்கள் வந்து திமுக தோக்கணும்னு தான் நினைச்சோம், ஆனால் ஸ்டாலின் தோக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. எங்களுக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. நீங்கள் தான்டா ஸ்டாலின் வேற இல்லை, திமுக வரல. நீங்கள் இப்போ என்ன புதுசு டேலாக் பேசுறீங்க? சரி, இப்போ என்ன வலிக்காம அடிக்கணுமாமா? ஆமாம் சார். அழுகு வருதா? இந்த ஊமை குத்துன்னு குத்துவாங்களா சார், அந்த மாதிரி குத்திட்டு போங்க, வெளியில எந்த அடியும் தெரியாமல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். அப்போ அக்கீஸ் போட்டுப்பீங்க தானே? நாங்கள் ஊமை குத்துனா வெளியே வரப்போ இருந்தது, கீழே வந்து சரி ரைட்டு. இப்போ என்ன வேணுமா? அக்கீஸ் வேணுமாம்மா? என்ன வேணுமா அவங்களுக்கு? எதுவும் வேணாம் சார், கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக பண்ணுங்க. எல்லாமே உடனே பண்ணாதீங்க. எல்லா கூட்டணி கட்சியும் எடுத்துட்டா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? டீச்சரு அதுதான் எலெக்ஷன் முன்னாடி எடுத்தாங்க சார், ஒவ்வொரு கட்சிக்கிட்டும் போயிட்டு. இப்போ திரும்பவும் எலெக்ஷன் முடிஞ்சதும் பண்ணால் கொஞ்சம் ஒரு மாதிரி மனசங்கடம் ஏற்படாது அவங்களுக்கு? மனசங்கடம் ஓகே ஏற்படாது. ஓகே ஓகே சார். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இது அவங்க பிச்சை எடுக்கிறதா? எது நான் சொல்லலை சார், அது நீங்கள் தானேப்பா சொன்னீங்க. நீங்களும் தான் சொன்னீங்க. இதுக்கு வந்து நிர்வாகம் பொறுப்பல்ல, அது அவருடைய தனிப்பட்ட. எப்படி எலெக்ஷன் முன்னாடி பிச்சை எடுத்தாங்க? நீங்க தானேப்பா சொன்னேன். எலெக்ஷன் முன்னாடி வந்து கூட்டணி கட்சிகிட்ட பேசிட்டு இருந்தாங்க சார். கூட்டணி பிச்சை சொல்லியிருக்கேன், ரெக்கார்டில் இருக்கு. ஓகே சார். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இப்போ தாவேக்காக்கு வந்து இந்த ராஜ்யசபா சீட்டை வந்து வெற்றி பெற்று அவங்க போகிற நிலைமையில தான் இருந்தாங்க. ஏன் அந்த ராஜ்யசபா சீட்டை வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒதுக்குனாங்க? இது வந்து பாஜக வந்து இன்னும் கோபப்படுத்த தானே சார் செய்யும். ஏன் கோபப்பட்டு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இல்லை புரியலையே, கோபப்பட்டு சார். இப்போ கோபப்பட்டு கோபப்பட்டு அண்ணாமலை வந்து போன வாட்டி வந்து சட்டெல்லாம் அவுத்துட்டு சாட்டில் அடிக்க விட்டீங்க, அந்த மாதிரி வந்து வேற யாராவது அடிச்சுக்க போறீங்களா என்ன? இல்லை சார், அதுக்கு தகுதியான வந்து தமிழ்நாட்டு பாஜக இல்லை சார். வேணும்னா மத்தியில் ஏதாவது ட்ரை பண்ணாங்க. மத்தியில் ஓகே சரி சரி. நீங்கள் எதுவும் என் வாயிலேருந்து எல்லாம் ஓகே சார். ஏன் அந்த ராஜ்யசபா சீட்டை வந்து காங்கிரஸுக்கு வந்து முதல்ல ஒதுக்கணும்? 2 விஷயம் தம்பி.
இந்தியா சுதந்திரம் பெற்ற காலத்திலேருந்து இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எவ்வளோ பெரிய முன்னெடுப்பு எடுத்து போராடி இருக்கின்றது ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஒரு புது ட்ரெண்டை வந்து முதலமைச்சர் வந்து உருவாக்குறாரு. என்னன்னாக்கா, இது வரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகளை கபலீகரம் செய்து அழித்தது தான் வரலாறு. இது வரைக்கும் கூட்டணி கட்சிகளை வாழ வைத்ததோ, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்ததோ, அவர்களை வந்து சமமாக நடத்தியதோ கிடையாது. நம்ம இது வரைக்கும் அந்த வரலாறு நம்ம பார்த்துருக்கோம். காங்கிரஸ் எப்படி நடத்துச்சு, ஆனால் திருமாவளவன் எப்படி நடத்துச்சுன்னு எல்லாத்தையும் பார்த்துடும் பொழுது, அப்போது இந்த முறை முதலமைச்சர் அவர் என்ன எடுக்கிறாருனாக்கா, விஜய் அவர்கள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அதிகார பகிர்வு கொடுக்குறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அமைச்சர் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி வந்து ஒரு ராஜ்யசபா எம்பியை கொடுக்குறாருன்னும் பொழுது தனக்கு வந்ததை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுன்றது வந்து எவ்வளோ பெரிய மனசுன்னு பாருங்களேன். அப்போது அவர் வந்து அன்று சொன்னதுலேருந்து அந்த வார்த்தையிலேருந்து இப்போ வரைக்கும் அது பின்வாங்கலை. நம்ம கூட அரவணைப்பாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையான ஆட்சி அதிகார பங்கை கொடுக்குறோம் அப்படின்னும் பொழுது அது முதல்ல தாவேக்கா தான் போகணும். ஃபஸ்ட்டு எம்பியாக நம்ம போகணும். அதையே விட்டு கொடுக்காருன்னா எப்பேற்பட்ட மனுஷன் பாருங்கள். இல்லை சார், இப்போ இது மனசு ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே இருக்குது. எப்போ வேணால் நம்ம ஆட்சியை வந்து கவிழ்த்துருவாங்கன்னு சொல்லி. யார் கவிழ்ப்பாங்களாம்? மத்தியில் ஆளுக்கிற பாஜக. அதுக்கு நமக்கு சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய கட்சி எப்படி கவிழ்ப்பாங்களாம்? சார் இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு 50 பேர் கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு தானே சார் ஆச்சு. என்ன தம்பி, மகாராஷ்டிராலே நம்ம பார்த்தோம். அதெல்லாம் அவங்க மடிச்சு வச்சு பாய் நினைச்ச டக்குன்னு தூக்கிட்டு போகிறதுக்கு நீங்கள் அந்த தம்பி இது வரைக்கும் எல்லா ஸ்டேட்லேயும் பாஜக வந்து அவங்க போய் அவங்களோட வேலை செஞ்சாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இதுக்கு முன்னாடி இந்த திமுக அதிமுக பிஜேபியோட இணக்கமாக இருந்த பொழுதே 40க்கு 40 அவங்களுக்கு கிடைக்கல. ஒத்த சீட்டு கூட கிடைக்காம அடித்து தடுத்து விட்டாங்க. முடிஞ்சுங்களா? இன்றைக்கு களம் அப்படியே மாறி தளபதி கையில் வந்ததுக்கு பிறகு அங்கேருந்து வந்து இவங்க கொடுக்குற காசுக்கெல்லாம் விலை போய் இங்கேருந்து போயிடுவாங்களாமா, ஆட்சியை கவிழ்த்துருவாங்களாமா? அதெல்லாம் ஒருபோதும் நடக்காது தம்பி. அப்படி அதீத கற்பனை. நீங்கள் அப்படியே நீங்கள் ஆட்சியை கவுத்தா கூட ரீஎலெக்ஷன் வச்சா மறுபடியும் யார் ஜெயிப்பா? தளபதி விஜய் தான் ஜெயிப்பார். திரும்ப அவங்க தோத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன திமுக இந்த வாட்டி வந்து அந்த சீட்டு வராமல் படுதோல்வி அடையும். அப்படி இருக்கும்பொழுது அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கனவுன்னு நினைக்க வேண்டாம். நீ மோடியை வந்தாலும் இறக்கு, இல்லை நீ அண்ணாமலை வந்து வேஷம் போட்டு மறுபடியும் இந்த பக்கம் வேறு மாதிரி இறக்கு, 10 காசு பிரச்சனைப்படாது. ஏன்னா இப்போ மறுபடியும் அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க வச்சா உள்ளே கொண்டு வராங்கல்ல. அதை லேட்டராக பேசுவோம் சார். இந்த மேகதாது அணை வந்து கர்நாடகா தேவையில்லாத சப்ஜெக்டில் அது இல்லை இந்த மேகதாது அணை இருக்குல்ல சார், அது வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு அரசியல் ஒன்று போயிட்டுருக்கு. அதை வந்து கட்டுறதுக்கான வேலைப்பாடுகளை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதன் காரணமாக தான் பயந்து வந்து விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸுக்கு வந்து அந்த சீட்டை வந்து கொடுத்துட்டாரு. ஸோ இந்த அரசியல் வந்து அப்படியே நிப்பாட்டி வைங்கன்னு சொல்லி இப்படி ஒரு டாக் ஒன்று ஓடிட்டு இருக்கேன் சார். மேகதாது அன்னைக்கு பயந்து தான் அந்த ராஜ்யசபா சீட்டை வந்து காங்கிரஸுக்கு வந்து கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு எம்பி பதவி கொடுப்பதால் வந்து அங்கே இருக்கக்கூடிய மேகதாது வந்து கிட்டுவதை நிப்பாட்டி விடுவாரா? இல்லை சார், ராகுல் காந்தி மூலமாக ஒரு அழுத்தம் கொடுக்கலாம்ல சார். கொடுத்துட்டு அந்த அணை கட்டாமல் இருக்கிறதுக்கு வேலைப்பாடுகள் நடக்கும். அப்போ வந்து முழுக்க தமிழ்நாடு நலன் சார்ந்து இயங்குறாரா முதலமைச்சர்? அப்படி தானே பார்க்கணும். புரியுது. அதுக்கு எதுக்கு எங்களுக்கு வயிறு எரியுது? ஸ்டாலினால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த தளபதி விஜய் அவர்கள் செய்கிறான்னு வயிறு எறிவாங்களா? என்ன புரியல எனக்கு. புரியுது சார். இல்லை உங்களுக்கு புரியலையா? இல்லை சார், இப்போ காங்கிரஸ் வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்கவே ஒரு பலம் வீணமான ஒரு கட்சியாக தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஏன் அந்த கட்சிக்கு வந்து உயிர் கொடுத்துட்டே இருக்காரு, பலப்படுத்துறாரு? அதாவது தொடர்ச்சியாக சாதியை வைத்தும், சாராயத்தை வைத்தும், மதத்தை வைத்தும், உணவு கலாச்சாரம், உடை கலாச்சாரத்தில் கை வச்சு இந்தியாவை வந்து ஜனநாயக முறைப்படி வந்து தேர்தலை சந்திக்காமல் என்னென்ன கோல்மால் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு கட்சி இன்றைக்கு வந்து இந்த மாதிரி வளர்ந்து கொண்டு வருது அப்படின்னும் பொழுது தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சரி, தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி, இவங்க வந்து இந்த பக்கம் வந்து அவனுடைய ஆதிக்கத்தை செலுத்தலாம்னு நினைக்கும் பொழுது இந்த இடத்தில் உண்மையை சொல்ல போனீங்கன்னாக்கா காங்கிரஸை உயிர்ப்பிக்க வைப்பது யாருனாக்கா தளபதி விஜய் அவர்கள். அதை உயிர்ப்பிக்க வைப்பதன் மூலமாக அடுத்து ராகுல் காந்தி அவர்களுடைய பிரதமர் கனவை வெற்றி வாய்ப்பை வந்து பிரகாசமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரோலை வந்து தளபதி அவர்கள் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் டிவிக்கு வந்து பிரம்மாண்டமாக வளர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கணும் பொழுது இனி அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிகள் வந்து அதிகப்படியாக இருக்கும் தம்பி. நீங்கள் வந்து காங்கிரஸ் மட்டும் கிடையாது, இனி டிவிகேவை நம்பி வந்த எல்லா கட்சியும் ஒரு கட்சி வந்து அடுத்த தளத்தை நோக்கி வளர்ந்து போகக்கூடிய ஒரு புது ட்ரெண்டை உருவாக்கிட்டாருனாக்கா இதற்கு மேல் வந்து இந்த காசு, சாதி, சாராயம் இந்த மாதிரி காலங்காலமாக செஞ்சுட்டு மக்களை வந்து இந்த நாங்கள் தான் தமிழை வளர்த்தோம், நாங்கள் தான் அதை வளர்த்தோம்னு சொல்லி உருட்டுறாங்களே, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இடம் இருக்கக்கூடாது. காவி சாயத்தை தூக்கிக்கிட்டு ஊருக்குள்ளே வரக்கூடிய எந்த வேலும் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுனால இந்த ட்ரெண்டை அவர் உருவாக்குற பொழுது எல்லாமே டு தி கோர். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அட் தி எண்ட் ஆஃப் தி பாயிண்டில் வந்து மக்கள் அமைதியாக சாதி மத பிரச்சனையின்றி நிம்மதியாக வாழ்வதற்கான வழிவகையை ஒரு முதலமைச்சராக வந்தவுடனே
ஒரு 25 நாளுக்குள்ளே இவ்வளோ பெரிய வேலை செய்யணும் பொழுது இன்னும் எவ்வளோ இருக்குது பாருங்கள் தம்பி, 5 வருஷம் இருக்குது. நீங்கள் பாருங்களேன், அழகாக இருக்கும் ஆட்சி வந்து. ப்ளஸ் இந்த பிரதமர் வேட்பாளரை வந்து இந்த வர எலெக்ஷன் இல்லாமல் அடுத்த எலெக்ஷன் வந்து விஜய் அவர்களை போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காய்களை வந்து நகர்த்துறாரு அப்படின்ற விமர்சனம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்தியா முதலமைச்சர் ஆனார் தளபதி விஜய் அவர்கள். வந்தார், நின்னார், ஜெயிச்சார். தம்பி அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அவர் பிஎம் ஆகணும்னு டிசைட் பண்ணாக்கா டிசைடட் தான். ஓகே, அதில் நிச்சயமாக வந்து அதுக்கப்புறம் மாற்று கருத்து எதுவுமே இருக்க முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த எலெக்ஷன் இல்லாமல் அடுத்த முறை வந்து அவர் பிரதமருக்கான கேண்டிடேட் தான். ஆக்சுவலாக அவர் நான் முன்னாடியே நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட பேசியிருக்கிறோம். தாவேக்கா என்ற ஒரு கட்சி வந்து தேசிய கட்சியாக வளரும் சொல்லியிருக்கோமா, நம்ம 2 பேருமே உட்காந்து பேசியிருக்கோம். அதற்கான முன்னெடுப்பு இப்போ நடந்து கொண்டிருக்கணும் பொழுது ஒரு சரியான தலைவனாக தளபதி வந்து இந்தியாவுக்கு ஒரு பிரதமராக வரும் பட்சத்தில் வந்து இந்தியா முழுக்க ஒரு அமைதியான ஒரு சூழல் உண்டாகும். ஏன்னா எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவரை வந்து சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லாராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு உறவை பார்க்குறாங்களோ, அப்படி ஒரு நபர் தான் வந்து எல்லாரையும் ஒரே பார்வையில் வச்சு பார்க்குறாருல. நீங்கள் வந்து சாதி பாகுபாடு இல்லாமல் எல்லா மக்களையும் வந்து அரவணைச்சு போகக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் அவர் ஒரு பிஎம்மாக வரும்பொழுது எப்படி நடக்கும்? நாளைக்கு சூப்பராக இருக்கும்ல. இந்தியா முழுக்க ஒரு நல்ல ஒரு ஆட்சி கொண்டு வருவதற்கான ஒரு வழிவகை நடக்கணும். நடக்கட்டுமே, நல்ல விஷயம் நடக்கலாம்ல தம்பி. ஓகே சார். ஆனாலும் இன்னும் அந்த கோபத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி தானே சார் ஆகும். ஏற்கனவே இந்த அமைச்சரவையில் வந்து காங்கிரஸ் வந்து இடம் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. அப்போவே தாவேக்கு வந்து இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ராஜ்யசபா சீட்டும் வந்து காங்கிரஸ் கொடுத்தோம்னா அந்த அழுத்தம் வந்து இன்னும் அதிகமாக தான் சார் செய்யும். தம்பி இது அங்கேருந்து வர வேண்டிய அந்த ஃபண்டு தான் வந்து வரதுல கொஞ்சம் டிலே ஆகும். இது அரசியல் தம்பி. ஓகே, அரசியலை அரசியலாகவும் மக்கள் நலனுக்காகவும் செய்யணும். நீ பிஜேபி கோவப்பட்டு என்ன செய்ய போகிற? புரியுது. என்ன செய்ய போகிற? அங்கேருந்து ஒரு அழுத்தம், பெரிய அழுத்தம் வருமே சார். நமக்கு வர வேண்டிய அந்த ஃபண்டுலாம் வராமல் போகும், ஸ்டாப் பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையான வேலை தானே சார். அதுக்கு பிஜேபிக்கு நம்ம வந்து சொம்பு தூக்க முடியுமா, ஜால்ரா அடிக்க முடியுமா, இல்லை அவங்க சொல்கிறத கேட்டு நான் பயந்துட்டு இருக்க முடியுமா? ஒரு முதலமைச்சராக நாட்டுடைய மக்கள் நலன் சார்ந்து ஒரு முடிவு எடுத்து அவர் செய்கிறாருன்னும் பொழுது நீங்கள் தளபதி அவர்கள் வந்து திமுக அதிமுக 2 பக்கம் பிஜேபி கூட இருக்கும் பொழுதே வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாமல் நின்று இன்றைக்கி ஜெயிச்சிருக்காருன்னும் பொழுது அவரை தனியான்னு நினச்சிட்டு பிஜேபி தான் தப்பு வச்சுட போகிறேன். அப்புறம் அந்த என்ன சொல்கிறது, எதுலேயுமே மலராதுன்னு சொல்லுவாங்கல்ல, தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே வராது. கடைசி வரைக்கும் வராமல் ஒரு சூழல் உருவாகியிருக்கோம். பார்த்துக்கலாம் தம்பி. பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தளபதியை மிரட்ட அளவுக்குலாம் அவங்க ஆளே கிடையாது. ஓகே சார். GT Holidays, South India's #1 travel brand. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.